எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்டால் அவரும் கேட்டார். சரி வடை போண்டா இதே செஞ்சு செஞ்சு அலுப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக இனிப்பாக ஒரு அப்பம் செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்தா ரவை இருந்தது, தேங்காய் இருந்தது, அதை வச்சு ஒன்று செஞ்சிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்தில், அதாவது நம்ம அதை ரவெல்லாம் சேர்த்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம், சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. அரை மணி நேரத்தில் ஒரு அருமையான அப்பம் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன். 3 பேருக்குன்றதுனால சின்ன கப்பில் தான் எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு ரவை. அதே அளவு கொஞ்சம் கம்மியாக 3/4 கப்புக்கு மேலே கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் எடுத்துக்கிட்டேன். இனிப்பு உங்களுக்கு அதிகம் வேணும்னா 1 கப்பு சேர்த்துங்க, இல்லைன்னா கம்மியாக கூட சேர்த்துங்க. மைதா ஒரு அரை கப்பு, தேங்காய் ஒரு 3/4 கப்பு துருவி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு, ஏலக்காய் பொடி. இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு அருமையான சுட சுட அப்பம் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வெல்லம் பாகு காய்ச்சிக்கலாம், கரைச்சிக்கலாம். பாகுலாம் காய்ச்சுவானா கரைச்சிக்கலாம். வெல்லத்தை ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் கூட நம்ம வெறும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வெல்லத்தில் நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துட்டா அப்புறம் மீதி ஆகிடும். மாவு நம்ம கரைச்சி அப்பம் செய்யறதுக்கு வெல்லம் தண்ணி மீதி ஆகிடுச்சுன்னா ஸ்வீட் கம்மியாகிடும். அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, அரை கப்பு. வேணும்னா நம்ம வேறு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம காய் துருவுறதுனால பாருங்கள், போட்ட உடனே கரைஞ்சிடுச்சு. சூடு பண்ண கூட வேணாம், உடனே கரைஞ்சிடும். நம்ம இடித்து போட்டால் தான் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம காய் துருவுறதுல கேரட் துருவுற மாதிரி துருவி போடுறதுனால ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிடும் வெல்லம். அப்போ தான் ஏதாவது கல் மண் ஏதாவது இருந்தால் கூட நம்ம வடிகட்டிக்கலாம். அதுக்காக தான் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரவையோடு சேர்த்து இந்த தண்ணியிலே நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம், ரவை, மைதா மாவு, இது கூடவே ஒரு சிட்டிக்கு உப்பு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற வெல்லம் தண்ணியை இதில் வடிகட்டிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. ரவை தேங்காய்லாம் நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், நான் கொஞ்சமாக வெல்லம் தண்ணி கம்மியாக தண்ணி சேர்த்து வெல்லம் காய்ச்சதுனால பத்தலை. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் நைஸாக ரவையை அரைக்க முடியும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மாவு கரைச்சிக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கே தெரியும் பாருங்கள், ரவையே தெரியல, அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது, ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். மாவு நல்லா கலந்துட்டு ஒரு 20 நிமிஷமாவது மாவு அப்படியே மூடி ஓரமாக வச்சிடலாம். மாவு எந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம கலந்து வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த ரவெல்லாம் இன்னும் நல்லா ஊறுதோ, நம்ம அரைச்சி இல்லையா அந்த ரவெல்லாம் நல்லா ஊறி வரணும். அப்போ தான் அப்போ நல்லா எழும்பி வரும். நம்ம அரைச்சிட்டு உடனே ஊற்றும் போது அந்த அளவுக்கு எழும்பாது. நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷமாவது அந்த மாவு அப்படியே நல்லா ஒரு பக்கமாக ஊறட்டும். பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக இருந்தது. ஒரு அரை மணி நேரம் நம்ம மாவு அப்படியே கரைச்சி வச்சிட்டோம். மாவு எடுத்து இப்படி ஊற்றும் போது அப்படியே போயிட்டே இருக்கணும், அப்படியே நிற்காமல் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அப்பம் செஞ்சாவே கொஞ்சமாவது சோடா உப்பு சேர்த்துக்கணும். ஒரு சிட்டிகை சேர்த்துங்க, அதிகமாக வேணாம். ரொம்ப சேர்த்தாலும் எண்ணெய் குடிச்சிடும். பாருங்கள், ஒரே ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்பம் செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அப்பம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றின உடனே இந்த மாதிரி பொங்கி வரணும். அப்போ தான் நல்லா எழும்பி வரும். நல்லா குண்டு குண்டாக நல்லா பந்து மாதிரி எழும்பி வரும். ஊற்றி கொஞ்ச நேரத்தில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே அடியில் உக்காந்துரும். ரவை வெயிட்டுன்றதுனால அப்படியே உக்காந்துரும். ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்குங்க. பாருங்கள், எப்படி நல்லா எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நான் சின்ன குட்டி கடையாக வச்சதுனால ஒன்று ஒன்றாவே வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வந்துடுச்சு.
நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு முறையும் மாவு ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. இது மாதிரி ஊற்றினோடனே நல்லா எழும்பி வரணும். அப்போ தான் வந்து அப்போ மாவு வந்து கரெக்டான பக்குவம், கரெக்டாக வந்து நம்ம கரைச்சி வச்சது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இல்லைன்னா அப்படியே உக்காந்துச்சுன்னா மாவு கெட்டியாக இருந்தாலும் எழும்பி வராது. இப்போ இருக்கிற அப்பெல்லாம் வந்து நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எழும்பி வரணும் குண்டு குண்டாக. நல்லா பஞ்சு போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. செய்யும் போதே பையன் 2 சாப்பிட்டா, அவர் சாப்பிட்டாரு, நானும் சாப்பிட்டேன். மீதி இருக்குது ஒரு 7 தாங்க. ஒரு 12 வந்தது எனக்கு, ஆனால் 7 தான் மீதி ஆச்சு. சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சொன்ன அளவு மாதிரியே நீங்களும் வந்து இந்த மாதிரி அப்பம் செஞ்சு பாருங்கள். விரும்பி விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. அடிக்கடிக்கு வந்து செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரவை, தேங்காய், கொஞ்சமாக தான் மைதா சேர்த்துருப்போம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வித்தியாசமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு 2 நாள் செஞ்சு சாப்பிடும் போது. வாங்க உங்களுக்கு வந்து புட்டு காமிக்கிறேன். எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்கள் அப்படி கையில் பிச்சாவே போதும் எப்படி வருது பாருங்கள். செம்ம சாஃப்ட். உள்ளே வந்து நல்லா இந்த மாதிரி சொலையாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மெதுன்னு இருக்கும். மேலே லைட்டாக கொஞ்சம் முறுமுறுன்னு. ஆமாம், மேலே முறுமுறுன்னு இருக்கும். உள்ளே வந்து நல்லா மெத்துன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இனிப்பும் வந்து நான் சேர்த்தது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் கொஞ்சம் சேர்த்துங்க, இல்லை கம்மியாக ஒன்றா சேர்த்துங்க. ஆனால் கரெக்டாக இருக்குது. நான் சேர்த்த வந்து வெல்லம் வந்து கரெக்டாகவே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி அப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.